கோடி தமிழர்கள் வாழ்வதாக சொல்லப்படுகிற இந்த தமிழ்நாட்டில் மானமும் அறிவும் மனித நேயமும் மனித உரிமை நேயமும் கொண்ட 14 மாபெரும் போற்றுதலுக்குரிய தமிழர்களே, உங்களுக்கு வணக்கம். ஆங்கிலேயன் நம்மையெல்லாம் முழு அடிமைகளாக வைத்து ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் கூட 11ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழிலே நம்மை கற்க அவன் இசைந்தான். அதற்கான வசதிகளெல்லாம் செய்து கொடுத்தான். ஆனால் கடந்த 78 ஆண்டுகளாக ஒரு போலி விடுதலை, போலி சுதந்திர நாட்டில் வாழ்வதாக சொல்லிக் கொள்கிற அரசியல்வாதிகள் வாழ்கிற இந்த நாட்டில் நாம் தாய்மொழியில் கற்கிற மனித உரிமை இழந்திருக்கிறோம். இந்த காலத்தில், இந்த சூழலில் இந்திய தேசியம் என்ற போலி தேசியமும் திராவிட தேசியம் என்ற கற்பனை தேசியமும் கொண்ட அரசியல் நரிகள் இந்த தாய்மொழியில் அறிவு பெறுகின்ற உரிமையை சிறுக சிறுக அளித்து விட்டார்கள். இதனுடைய திட்டங்களாக படிப்படியாக இந்திய ஒன்றிய அளவில் புதிய புதிய கல்விக் கொள்கைகள், தமிழ்நாட்டிலே ஆளுகிறவன் அவ்வப்போதைக்கு புதிய புதிய கல்வி திட்டங்கள் எல்லாம் மோசடி செய்தார்கள். அவன் கெடுக்கிறான் என்று இவன் சொல்கிற போதெல்லாம் இவன் மடைமாற்றி இன்றைக்கு 100 விழுக்காட்டில் 60 விழுக்காடு முழுக்க ஆங்கில வழிகள், அதில் பெரும்பான்மை தனியார் வயம் கல்வி. இப்படிப்பட்ட சூழலில் 2020 முழு மோசடியான தில்லிக்காரன் பதில் சொல்கிறேன் என்று 2020ஆம் ஆண்டு அவன் முன்வைத்த கல்விக் கொள்கைக்கு மறுப்பாக 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு இவன் வைக்கிறான். தமிழ்நாட்டு அரசு ஆளுகிற திராவிட மாடல்காரன். அதிலே இந்த தாய்மொழி வழி கற்கிற உரிமைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தாய்மொழி வழி உரிமை நீக்கப்படுமா படாதா? இதற்கு பொதுமக்கள் சார்பில் என்ன செய்ய வேண்டும்? இயக்கமாக சிந்திக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த கல்வித்துறை, இந்த சிந்தனைகளே நீண்ட காலமாக இருக்கிற பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றுகிற இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியினை நடத்தி தருமாறு நமது தாய்மொழி வழி கல்விக்கான மாபெரும் வீரியமான போர்க்களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற நமது அருமை உடன்பிறப்பு தமிழ் விடுதலை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழ் வாணன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்புடன் உங்கள் சார்பில் வேண்டுகிறேன்.